சீமான் அப்படிங்கிறதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. சீமான் அப்படின்னா ஒண்ணு லக்ஷ்மியை உடையவன். இன்னொரு அர்த்தம் வெறுப்பை உடையவன். சி அப்படிங்கிறது மகாலட்சுமியை குறிக்கும். மான் அப்படிங்கிறது உடையவன் அப்படிங்கிறது குறிக்கும். அப்ப லக்ஷ்மியை உடையவன் அப்படிங்கிறது தான் சீமான். இன்னொரு அர்த்தம் சி, நம்ம சொல்றோம்ல சி, தமிழ்ல சி அப்படின்னா வெறுப்பு. மான் அப்படிங்கிறது உடையவன். சி வெறுப்பை, மான் உடையவன், வெறுப்பை உடையவன், சீமான் அப்படின்னு 2 அர்த்தம் இருக்கு. ஆனா சீமான்ங்கிறது தமிழ் வார்த்தையே அல்ல. திருவாளர் என்பதுதான் அதனுடைய சரியான தமிழ் வார்த்தை. எனக்கு ஒரு டவுட். சீமான் அப்படின்னா லட்சுமியை உடையவன் சொன்னீங்களே, எந்த லட்சுமி? வீரலட்சுமி, விஜயலட்சுமி, வித்யாலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, சந்தானலட்சுமி, கஜலட்சுமி, ஆதிலட்சுமி, இதுல எந்த லட்சுமி? எல்லா லட்சுமியும் தான். நீங்க சொன்ன எல்லா லட்சுமியும் தான். நீங்க சொன்ன எல்லா லட்சுமியே மொத்தமா மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க.